ஏன்டா சிவராமா, என்னம்மா? பிள்ளைங்க இத்தனை நாளா வரணும் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் இல்லடா? கதை நல்லா இருக்கே, அதை நானா முடிவு பண்ண முடியும்? அதை அவங்க அப்பா அம்மா அண்ணனையில் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் முடிவு பண்ணால் சும்மா இருப்பாங்களா? சும்மாவே பரமும் அவ கிடக்குறான். அதுக்கு நீ இப்படியே விட்டுட்டே என்ன? இந்த பிள்ளைகளை சுற்றியே இந்த பசங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு எப்போ நல்லது கெட்டது நடக்கிறது? என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் ஏதாவது சொன்னா எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும்னு சொல்லுவானுங்க. அதுவும் சரிதான். ஆனால் இவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு எந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைகளை கரை சேர்த்துனானதுக்கான இவனுக்கு 2 பேர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பானுங்க. அதுக்கு தான் நானும் சொன்னேன், கேட்டதானே? ம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பரமும் ஆடிட்டு கிடக்கா. சரி, சமயம் கிடைக்கும் போது நானே பேசி பார்க்குறேன். ம் நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். அது என்னடானா? முடியும் கொஞ்சம் பொறு. ஏரேக்கா, அவர் இதெல்லாம் பேசியிருக்காரே, அவர்கிட்ட நீ எப்போ பேசின? அப்போ ஐயையோ, தவளை தன்மாயால கெடுங்கிற மாதிரி கனவுல பேசினா நிஜத்தில் பேசினான்னு கூட தெரியாமல் உளறி தள்ளியாச்சு. இப்போ என்ன பதில் சொல்லி சமாளிக்க? அது சசியோட ஃபோனில் பேசிட்டு தான்ப்பா. ம், சசிக்கு இப்போ முன்ன விட கோவம் அதிகமாக இருக்கும் ரேக்கா. கவனமாக தைரியமாக இருக்கணும்டா. ம் ஏற்கனவே சசிக்கு சிவாக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி தான் ரொம்ப கோவம் வந்து இப்படி ஆயிடுச்சுப்பா. அவருக்கு என்ன தெரியும், நமக்கு தான்ப்பா. இது ஒரு பைத்தியம். பையன் வந்துட்டு போகிறதையும் கூட காண நீர் நினச்சிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாரையும் தெரியும்டி. சரிடா, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்காத மாதிரி இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாச்சு. பொறுமையாக இருப்போம், அவரே நம்மளை தேடி வருவார். என்ன? ம் வருவார். பிப்ரவரி 30ஆம் தேதி தானே? என்னடா? அதுப்பா, இப்போ இனி சசியோட கம்பெனிக்கு அவர் போகிறது டவுட் இல்லைப்பா. அதுவும் நான் உங்களோட பொண்ணுங்கிறதாட்டி உங்கள் லெவலுக்கு ஸ்டேட்டஸில் வந்த பின்னாடி தான் வருவாரோன்னு தோணுதுப்பா. யார் எப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கணும்னு நம்மளாமா முடிவு பண்ண முடியும்? பணம் காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நான் இந்த ஊருக்கு வரும்போது நினச்சிட்டா வந்தேன் இப்படியெல்லாம் இருப்பேன்னு. ஆமாங்கப்பா, உங்களுக்கும் ஆசை இருந்திருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆயிருப்பீங்க. அதை விட்டுட்டு இப்படி இருக்க. அதெல்லாம் தான் சொன்னால் அந்த மரமண்டைக்கு எங்கே புரியுது? சரிம்மா, நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. நடக்கிறது நடக்கட்டும். என்ன? ம் பரமும் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியும் அதனால கோவமாக இருக்கிற மீனலட்சுமி எல்லா சோசியல் மீடியாலையும் உங்களை கேவலப்படுத்தி நியூஸ் அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லியும் எங்கள் மேலே ஒரு துளி கூட உங்களுக்கு கோவமோ வருத்தமோ இல்லையாமாம்மா? அப்போ கூட எங்களோட வாழ்க்கையை பற்றி தானே பேசுகிறீங்க. நீங்கள் என்னவோ எதுவுமே வாழ்க்கையில் நிரந்தரம்ல, உன்னால் என்ன பண்ணி கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் மனசே இல்லை. எல்லாம் அரிசியை மாடுற மாதிரி அடுத்த நியூஸ் வர வரைக்கும் இதை பற்றி பேச தான் செய்வாங்க. ஆனால் எங்களால் ஒரு நாளும் ரேகாவோட வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் ஓரளவுக்கு நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ரேகாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சத்தாக தான் அத்தை கொடுத்து வளர்த்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு குழந்தை இல்லைன்னு கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இதெல்லாம் போட்டு பொடி பண்ணி டெய்லியும் குறிப்பிட்ட அளவு சாப்பிட சொல்வீங்களே, அது இன்னும் குடும்பத்தோட கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் சொன்னேனா? நான் எப்போ சொன்னேன்? அம்மா, வயசாகிறது சரிதான், அதுக்கு நீ இவ்வளோ மறதி ஆகாது. என்ன சிவராமா, நான் எது சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் ஞாபகம் இல்லை. எனக்கு ஒன்றும் புரியலப்போ. அத்தை, நீங்கள் தான் சொன்னீங்க கருஞ்சீரகம் மரணத்தை தவிர மீதி எல்லா நோய்களையும் வெல்லக்கூடியதுன்னு. ரேகா என் வயிற்றில் தங்கறக்கே அதுதான் காரணம். ரேகா பிறந்ததுக்கு அப்புறமும் இப்போ வரைக்கும் நான் அதை கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. சரிம்மா, விடு. இல்லைடா, நான் சொன்னேன்னு கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேங்கிறான். எதுக்கும் டாக்டர் கிட்ட? அதெல்லாம் 2-3 டாக்டர்கிட்ட கேட்டோம். அண்ணே, என்ன பாரு, வீட்டுக்கு போகலாமா? ஏன் அழுற? ரொம்ப கால் வலிக்குதா? இன்னும் கட்டு போடலையா? அப்ப இவ்வளோ நேரம் என்னதான் பண்ணிட்டு இருந்த? நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, எதுக்கு அழுகுற? ரொம்ப வலிக்குதா? வா, கட்டு போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். இல்லை அண்ணே, அக்கா சொன்ன மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை.
இது எப்படி இவளுக்கு தெரியும்? அவ ஜீப்ல ஏறின பின்னாடியெல்லாம் இதை சொன்னா. அக்காவா? அக்கா என்ன சொன்னா? என்னை திருடின்னு சொன்னால. இத உன்கிட்ட? என்னை காணும் நான் கேட்கவும் டாக்டர் சார் சொன்னாரு. ஓ, நாங்க யாரும் அதையெல்லாம் நம்பல பாரு. நீ ஏன் அதை நினைச்சாலுற? அல்லாத. இல்லைண்ணே, வெளியே என்னை சமாதானப்படுத்துறதுக்கு இப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் இல்லடா, இல்ல. எங்க மனசுலயும் எதுவும் இல்ல. எங்களுக்கு தெரியாதா இவங்க இந்த காரியத்தை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு? அப்போ நிஜமா என் மேலே சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணிருப்பேன்னு நீ நம்பலல்ல? நம்பல போதுமா? சத்தியம் பண்ணல. உன் மேல எல்லாம் என்னால சத்தியம் பண்ண முடியாது. பாத்தியா? அப்ப நீ நம்புற, என்கிட்ட பொய் சொல்ற. அட இல்லடா. அடுத்தவன் பொண்டாட்டி மேல நான் எப்படி சத்தியம் பண்றது? நான் தங்கச்சி தானே, என் மேல பண்ணு. ம்ஹும். நான் தான் நம்பலைன்னு சொல்றேன்ல, விடு. நீ சத்தியம் பண்ணாதான் நான் நம்புவேன். பாரு. ம். சரி, இந்த அமத்தா கிழவி மேல சத்தியமா நான் நம்பல போதுமா? ம். சரி, ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க? இல்லண்ணே, அக்கா இத்தனை வருஷமா என் கூட இருக்கா. விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து அம்மத்தான் எங்கள் கீழே கொடுக்குற காசை தான் நாங்கள் செலவு பண்ணிப்போம். அப்பவும் என் காசையும் சேர்த்து அவள் தான் செலவு பண்ணிப்பா. அப்புறம் அம்மத்தா அக்கௌண்ட்டில் போட்டுரும், அதை எடுத்து செலவு பண்ணிப்போம். அப்படி இருக்க நான் ஏன் திருடணும்? வேணும்னா அம்மத்தாட்ட இல்லை உன்கிட்ட, இல்லையா அத்தை கிட்ட கேட்க போகிறேன். இப்படி ஏன் சொன்னா? சரி, அவ புத்தி தெரிஞ்சதானடா, விடு. இல்லைண்ணே, நீயே சொல்ல. இத்தனை வருஷமா கூட இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு பண்ணிட்டு இருந்தா. இது முதல்ல குத்துற மாதிரி கூட இல்லை. தூங்கும்போது தலையில் கல்ல போட்டால் கூட பரவாயில்ல, முழிச்சிருக்கும் போதே தலையில் கல்ல போட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கானே அக்கா பண்ணுறது பேசுறதெல்லாம். ஐயோ, சாரி பாரு. உன்னோட மனநிலைமை பற்றி நாங்கள் யாரும் யோசிக்கவே இல்லை. அவ்வளோ அதை யோசிக்காமையே இத்தனை வருஷம் அவன் கூட இருந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணுறா. நீயே சொல்லுண்ணே, அங்கேருந்து வரைக்கும் பாட்டி தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. மாமா வீட்டில் இருந்தால் மாமா பார்த்துக்குறாங்க. நம்ம வீட்டில் இருந்தால் மாத தேவைக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட்டு போட்டு தான் வாங்குகிறோம். அதுலேயே எங்களுக்கு தேவையானது நாங்கள் சேர்த்து வாங்கிப்போம். சோப்பு சீப்பு கண்ணாடி ஸ்டேஃப்ரிலேருந்து எல்லாமே. அப்படி இருக்க எங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கும் ஏதாவது வேணா ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கும் காசு இருந்தால் போதும். அதுக்கே நான் அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடணும்? அது கூட அங்கிருந்த வரைக்கும் கருப்பையா கட்ட சொன்னாவே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. இங்கேயும் அத்தைக்கிட்ட கேட்டால் என்னன்னாலும் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருந்தாலும் நாங்கள் கேட்காமே நீ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். அப்புறம் என்னென்ன செலவு? காஸ்மெட்டிக் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தாலும் பாட்டியே எல்லாம் வாங்கி கொடுத்துருது. வேலைக்கு போகும்போது போகிறக்கு நாங்கள் ஊர்லேருந்து வந்தோடனே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் எல்லாமே நீங்களே வாங்கி கொடுத்துட்டீங்க. இனி என்ன தேவை? எதை மனசில் வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசுகிறா? சரி குட்டிமா, விடு. இல்லைண்ணே, எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. இவளும் எங்கள் 2 பேர்த்து சேலரி வச்சு என்ன பண்ணான்னு கூட தெரியல. நீலகண்டன் சார் அப்போவே இந்த கம்பெனிக்கான அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாரா? இவ தானே இங்கே இருக்கிறதுக்கு எந்த ப்ரூஃப் இல்லைன்னு வேண்டான்னு கையிலேயே காசை வாங்கிக்கிட்டா. இப்போ சொல்ல காசுக்கெல்லாம் நானா பொறுப்பு. அது எப்படி எனக்கு தெரியும் பாரு? அவ கூடயே இருக்க உனக்கே தெரியல அவன் அந்த காசெல்லாம் என்ன பண்ணான்னு. அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும்? காஸ்மெட்டிக்ஸு ஐஸ்கிரீமு திங்களெல்லாம் நல்லா வாங்கி தின்னுட்டு மேக்கப் எல்லாம் நல்லா பண்ணுவாதான். ஆனாலும் இவ்வளோ காசு செலவாகாது இல்லைண்ணே. இதெல்லாம் உங்க விஷயம், எனக்கு எப்படி தெரியும்? ஏ அம்மு, உள்ள வாங்க விக்கி. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, சும்மா தலையதான் சீவி விட்டுட்டு இருந்தேன். சாரி அம்மு. எதுக்கு விக்கி? இல்ல, ரொம்ப டயர்டா இருப்பீல, தூங்கணும்னு நினைச்சிருப்ப. நான் வேற வந்து. இல்லை விக்கி, எப்பவும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலையை இந்த சீப்பை வச்சு மெதுவாக மாறுவோம் நானும் அம்மாவும். அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, உங்க அரையடி கூந்தலின் ரகசியம் இதுதானோ? அரை அடியோ கால் அடியோ இருக்கிற 4 முடியாவது பாதுகாத்துக்கணும்ல. என்ன? இல்ல, டோட்டலா மொட்டை அடிச்சுட்டு ஹேர் எக்ஸ்டென்சர் வாங்கி செட் பண்ணிக்கலாம்ல? ஆமா, இப்போ எனக்கு தலை சொட்டையாயிடுச்சுல, அடுத்து மொட்டையாயிரும்ல. ரொம்ப தான் கவலைப்படுறாரு இவரு. இல்லைம்மா, ரேக்கா அளவுக்காவது முடி வேணும்னா அப்படி பண்ணிக்கலாம்ல, அதான். பல்ல உடச்சிருவேன். இப்போ நம்ம தானே இங்கே இருக்கோம், நம்மளை பற்றி மட்டும் பேசுங்க. வேண்டாண்டா விக்கி, அர்த்தராத்திரியில் எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வந்த வேலையை மட்டும் பாரு.
சாரி, தெரியாம சொல்லிட்டேம்மா. முகத்தை கொஞ்சம் மாத்தே. ம் சரி நீங்கள் தூங்கலையா? ஒன்று சொன்னா கோச்சிக்க கூடாது. ம் இல்லை, அப்பா அரிசியும் பருப்பு தான் அவங்க 2 பேத்துக்கு அளவா வச்சிருந்தாரு. அதனால இல்லை விக்கி, எனக்கு பசியெல்லாம் இல்லை. இல்லாமோ வெறும் வயித்தோட எல்லாம் படுக்க வேண்டாம். பிரெட் ஆம்லெட்டும் ஓட்ஸ் கஞ்சியும் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு படு. எனக்கு எதுவும் வேண்டாம் விக்கி, நீங்கள் சாப்பிட்டுட்டு போய் படுங்க, நான் படுக்கிறேன். ரேகாக்கு இப்படி ஆனதுலேருந்தும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்தும் சரி, ஒரு மாதிரியாவே இருக்காளே. என்னதான் இவளுக்கு பிரச்சனை? ஏமோ நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத. உனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்ததில் விருப்பம் இல்லையா? அப்படிலாம் இல்லையே. இல்லை, பகல்னா ஓகே, நைட்டு அதுவும் ஊட்டியில் நம்ம 4 பேர் மட்டும் ஜாலியாக இருந்தோமா? இங்கே சரி, அப்போ இதை சாப்பிட்டு கிளம்பு. நான் உங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் விடுறேன். இல்லை விக்கி, ஒரு நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரேக்காங்க வீடு எங்கள் வீடு ரெண்டுமே நோம்பிக்கு க்ளீன் பண்ணணும்ல, அதனால தானே மம்மி இங்கே இருக்க சொன்னாங்க. பரவாயில்ல. அதான் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறியே, அதனால தான் சொன்னேன். அது ராகினி இருக்கான்னு சொல்லியா? ம், அவ நம்மளை பார்த்ததும் யதார்த்தமாக பேசியிருந்தா கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது. அப்பா கிட்ட கேட்டேன், அவள் ஏன் இங்கே வந்திருக்கா என்ன எதுன்னு தெரியலன்னு சொன்னார். சரி, அவளா சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்ன. ம். இந்நேரத்துக்கு இப்படி லைட்டை போட்டுட்டு யார் என்ன பண்ணுறான்னு பார்க்க வந்தா இங்கே இந்த வேலை தான் நடக்குதா? தினம் தினமும் உன் நினைப்பு வலிக்கிறதே, என்னை தொலைக்கிறதே, கன கனமாய் என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலையே. ஆமாம் சுபி, பிரியாணி சூப்பர் அல்டிமேட். ஆனால் நீ சொன்ன மாட்டுக்கு தான் சாப்பிட்டான்னு இல்லை, நினச்சாலே அந்த வாசம் வந்தாலே அப்பா. மாமனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தியானே, பார்த்து பார்த்து எனக்குன்னு வாங்கிட்டு வந்திருக்கு. ம் அடியே கரிச்சிட்டி, அது என் தங்கச்சிக்கு வாங்கிட்டு வந்தது. திருட்டு களி, அதை எடுத்தா தின்னுட்டு இருக்க. இப்போ புரியுதா எதுக்கு என் மாமன் எனக்கு அவ்வளோ பிடிக்குதுன்னு? ரமேஷுக்கு உன்னை பிடிச்சாலும் சரி இல்லை பிடிக்கலினாலும் சரி, ஆனால் எனக்கு பிரியாணி பிடிக்கும்ப்பா. பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை, பிடிக்குதே திரும்ப திரும்ப உன்னை. எதற்கு உன்னை பிடித்ததென்று தெரியவில்லையே, தெரிந்து கொள்ள துணிந்தவெல்லாம் தொலைந்தது உண்மையே. பிடிக்குதா 2 பேத்துக்கும்? பிடிக்கும். என் அப்பாவும் என் தங்கச்சியும் வீட்டுக்கு போனதுக்கு காரணம் நீங்கள் தான் மட்டும் எனக்கு தெரிய வரட்டும். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேத்துக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறேன். ஆனாலும் சுபி, நீ சொன்னது கரெக்டு தான். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டப்பெல்லாம் வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை, கையில் எடுத்து சாப்பிட தான் நக்கிட்டே சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சே, கர்மம். பார்த்தியானே, மாமா என்னை பிடிக்கலன்ட்டு இவ்வளோ சூப்பராக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கு. நான் மட்டும் மாமா என்னை பிடிக்க வச்சுட்டேன், இனி எவ்வளோ சூப்பராக எனக்கு என்னெல்லாம் வாங்கி தரும். ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே கூடாது. அதுக்கு நான் போய் எங்கேயாச்சும் தற்கொலையே பண்ணிக்கலாம். ரமேஷுக்கெல்லாம் உன்னை பிடிக்கணும்னா இதே மாதிரி நீயும் பிரியாணி செஞ்சு பழகு, அப்போ தான் உன்னை பிடிக்கும். ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? இவ செஞ்சு அதை சாப்பிட்டு இருக்கிறவங்கள ஒரே முட்டை போய் சேரக்க வழி சொல்கிறான் போல இருக்கீங்க. 2 நம்மளை பார்க்குதுங்களா ஜேன்மாங்க. அத்தை வரட்டும், மாமனுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து அப்படியே செஞ்சு பழகிடணும். அதுவும் இந்த பிரியாணிய நெஞ்சில் எனக்கு இணையச்சில் ஊறுது, பிரியாணி அடிச்சுக்க வேறுது. முதல்ல உன்னை அடிச்சுக்க ஊருக்குள்ள வேற யாரு அதை சொல்லு. இந்த டைம்க்கு எவனாவது இப்படி உட்காந்து பிரியாணியை கட்டுன்னு கட்டுவானா? என்னாச்சு? ஏவிக்கி, நான் இல்லை, உடம்புக்கு இது முடியலையா என்ன? வர வழியெல்லாம் வாமிட் பண்ணியாச்சு. அதான் கேட்டேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மாதான். இந்த கிழவி சாப்பிட்டுச்சா இல்லையா அதுவும் தெரியல. அது பேச்சுன பேச்சுக்கு இந்த சோனி எங்கே போனானே தெரில. இதுக்கு கிட்டதான் கேட்டாகணும், கேட்டு தொலைவோம். சே, வலி தீர்க்கும் உன் கண்ணில் ஒரு காதல் அழகாய் தோன்றிடுமே, அன்பே நீ வாராயோ, தாபப்பூவும் நான் தானே, பூவின் தாகம் நீதானே, மாமனே உனக்கு நானே மத்தியில் சோறும் பொங்காம
யாரு நீ? பொங்காம திங்காம துரும்பா இழைக்கிறேன் ஆ? பருத்தி மூட்டை இல்லடி, பருத்தி குடோன் மாதிரி இருக்க, தின்னு தின்னு ஏறுமை. காகங்கள் கத்தி போனாலும் கதவுக சத்தம் போட்டாலும் உமகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையோடு கரையோரம் கத்தியும் பேர் சொன்னேனே. ஒத்தையோடு ரயிலோரம் கத்தியும் பேர் சொன்னேனே. அந்தரையில் தூரம் போடுது நேரமான கண்ணீர் விட்டேனே. ரயில் போனதும் ஏன் கண்ணீர் விடுற? ரயில் வரும்போதே போய் கரெக்டாக நின்றுருந்தீனா அதுவும் ஒன்று ஆசையாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். அப்புறம் நீ உலகத்தை விட்டே போயிருப்ப, பூமிக்கு பாரமாவது குறைஞ்சிருக்கும். மிஸ் பண்ணிட்டியேம்மா. எனக்கு தெரியும் அம்மு. ரேகாவோட அக்கா பரமுவை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுலேருந்து நீ ஊட்டியில் நடந்த சம்பவத்துக்கு உன்னையும் அப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்களோன்னு நினச்சிட்ருக்க. அதுக்கெல்லாம் நான் விட்டுருவேனா என்ன? அதனால தான் அத்தம்மாட்ட சொல்லி பூமாடிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். உன்கிட்ட தான் எதுவும் சொல்லலைன்னு. என்கிட்ட பூமாரி நீ என்ன சொல்ல போகிறாளோ? என்னவா இருந்தாலும் சரி அம்மு, நான் உன்னை யாருக்காகவும் எங்கேயும் எதுக்காகவும் விட்டு கொடுக்குறதா இல்லை. ஐயோ சுபி, சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்டு சாப்பிட சொல்லு. மாமா பிரியாணி எடுத்து வைக்கவா? ஐயோ, நீ பாடின பாட்டுக்கு நான் எப்பவோ செத்துட்டேன். இதில் வேற சோறு திங்கணுமா? என் ஆயுள் ரேகினியடி, என் ஆணி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி, என்னை சுடும் பனி, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் அடிமையடி. நான் கேட்டுட்டே நிற்கிறதெல்லாம் தப்பில்ல. இந்த அம்மா ஊட்டி விடுறேன், சாப்பிடு. ஐயோ கடவுளே, இதே நீ எனக்கு வந்து சோதனை. அம்மா தாயே, உன் எச்சிலெல்லாம் சாப்பிட்டா நான் உயிரோட இருப்பேனா? எனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பெற்றுக்கணும் அந்த ஆசையெல்லாம் இருக்குதம்மா. இப்போவே என்னை சாகடிச்சிடாத கருவாச்சி. என்ன மாமா தள்ளி போயிட்டேன்? ம், பாட்டிக்கு சாப்பிட கொடுத்தியா? அதெல்லாம் ஃபுல் கட்டு கட்டிடுச்சு பாத்தியா? அதுதான் நான் வந்துட்டே இருக்கு. உனக்கு அதனால எவ்வளோ பாசம். ம், மாமா என்ன போறேன், சாப்பிடு. எனக்கெல்லாம் வேண்டாம். சுபி, இப்போ சொல்லி என்ன பண்ணுறது? காசில் கையில் எடுத்ததும் ரமேஷ் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்டு அவனுக்கு போட்டு கொடுத்துருக்கணும். நீ நல்லா கவனிச்சுக்கிட்டா தானே அவனுக்கு ஒன்று பிடிக்கும். முத்து மாமா என்னை விட்டு போகாதே, என் முத்து சிரிப்பாக மீண்டும் வராதே. அதானே எனக்கு வேணும். சுபி, நீ இப்படியே பாடிட்டு இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்களா கழுத கத்துதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க, கல்லை தூக்கியும் வீசுவாங்க. வாங்கிக்க, நீ தயாரா இருந்துக்கோ. மாமா என் பாட்டுக்கு எச பாட்டு பாடாட்டியும் பரவாயில்ல, இப்படி சொல்லி பிடிச்சே நான் என்ன செய்வேன்? தூக்குல தொங்குடி. இல்ல, தூக்குல துணின்னு சொன்னேன். உங்க அப்பா உன்னை தூங்க வச்சுட்டு போயிட்டாரா பட்டு? நான் கொஞ்சம் பேசலான்னு வந்தனே. தூங்கும் போது கூட அழகா இருக்கீங்க பட்டுமா. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசு. தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு, பூவுடன் மெல்ல நீ பேசு. கரையின் மடிகள் நதியும் தூங்கும், கவலை மறந்து தூங்கு. இரவின் மடிகள் உலகம் தூங்கும், இனிய கனவு தூங்கு. காதல் என்றால் கவலையா, கண்ணில் நீரின் திரளையா, இரவில் காயும் முழுநிலா, எனக்கு மட்டும் சுடும் நிலா. வாராயோ என்னை நீ சேராயோ, மாலை வானில் கதிரும் சாயும் மடியில் சாய்ந்து தூங்கடா. பூமியாவும் தூங்கும் போது பூவை நீயும் தூங்கடா. மலரின் காதல் பனிக்கு தெரியும், என் மனதின் காதல் தெரியுமா? சொல்ல வார்த்தை கோடிதான், நுனை நீரில் கண்ட மௌனம் ஏன்? தூங்க வைக்க பாடினேன், நான் தூக்கமின்றி வாடினேன். அடடா, மேடம் இங்கே தான் இருக்காங்களா? நான் அப்ளை வரும்போது இல்லையே. பெட்டு சோஃபான்னு எல்லாம் கஜ கஜன்னு இருந்தது. எல்லாம் நீட் பண்ணியிருக்கா போல. எதுக்கு அலறான்?
பாட்டி திட்டுனதுக்கா இல்லை பத்திரிக்கையை பார்த்துட்டாளா மொபைலை பார்த்து பார்த்தாளரா என்னவா இருக்கும்?